ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னஸ் கிச்சனில் நுரையீரல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஆடாதொடை கஷாயம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி 3 இலை எடுத்துக்கலாங்க. இதையே ஆடாதொடை இலைன்னு சொல்கிறோம்னா ஆடு தொடாத இலைங்க. இது ரொம்ப கசப்பாக இருக்குங்க. அதனால் ஆடு இந்த இலையை சாப்பிடாதுங்க. 3 இலையை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி துளசி சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. கொதித்ததுக்கப்புறம் தண்ணி இந்த மாதிரி பச்சை கலரில் மாறுங்க. எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஆடாதோட கஷாயத்தை வாரத்தில் 3 முறை குடித்து வந்தால் நெஞ்சு சளி, ஆஸ்துமா, இருமல் முற்றிலும் குணமாகுங்க. இலை இந்த மாதிரி வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு வடி வச்சு கஷாயத்தை வடிச்சுக்கலாங்க. இந்த கஷாயத்தை குடிப்பவர்களுக்கு உடலில் இரத்த தட்டுக்கள் அளவை அதிகரிக்குங்க. இதை தொடர்ந்து குடிக்கும்போது உடம்புக்கு வேறு எந்த நோயும் வராதுங்க. சளி, இருமல், ஆஸ்துமா, நுரையீரல் நோய்களை முற்றிலும் குணமாக்குங்க. மூச்சுக்குழலில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் குறைக்குங்க. மூச்சுக்குழலில் உள்ள சளியை நீக்கி மூச்சுக்குழலை சுத்தமாக வைக்கிறதுக்கு இந்த கஷாயம் உதவுதுங்க. ஆடாதோட இலையையும் மிளகையும் சேர்த்து குடித்தால் பாடாத நாவும் பாடும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இருமல் எப்படி ஒரு வறட்டு இருமல் இருந்தாலும் இருமல் முற்றிலும் குணமாகுங்க. நான் மெடிசினல் பாட்னி படிச்சிருக்கிறேங்க. ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் படித்த எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே வருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ஆடாதோட கஷாயத்தை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆல்ரெடி ஆடாதோட கஷாயம் குடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.